شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் மஸ்ஜிது நபவியிலே இமாம் ஹாலித் அல் முஹன்னா அவர்கள் ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அதன் தலைப்பாக அல் மசாஜிது இமாரத்துன் வ தஅலீமுன் வ ஆதாப், பள்ளி வாயில்களை பராமரித்தல், அவைகளை கண்ணியப்படுத்தல் மற்றும் பள்ளி வாயில்களின் ஒழுக்கங்கள் என்கின்ற தலைப்பிலே இமாம் அவர்கள் ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அது 5 முக்கிய கருப்பொருள்களை உள்ளடக்கியதாக இருந்தது. முதலாவதாக குதுசியத்துல் மஸ்ஜிதி வ தஹாரத்து, பள்ளியுடைய கண்ணியம், அதே போன்று அதனுடைய சுத்தம் என்கின்ற விடயமும், அதே போன்று இரண்டாவதாக மக்கானத்துல் மஸ்ஜிதி ஃபி குலூபில் முஸ்லிமி தகி, ஒரு இரையச்சமுள்ள ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே பள்ளிக்குரிய அந்தஸ்து. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வழங்கிய முக்கியத்துவம், அதே போன்று கரிசனை. நான்காவது விடயமாக பள்ளி வாயிலே ஒரு முஸ்லிம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய விடயங்கள். ஐந்தாவதாக இறுதியாக ஆஷூரா தினத்தின் ஒழுக்கங்கள் மற்றும் அதனுடைய சட்டங்கள் என்கின்ற இந்த 5 விடயங்களிலே அவருடைய ஹுத்பா பிரசங்கம் அமைந்திருந்தது. முதலாவதாக, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பள்ளி வாயல்கள் பூமியிலே அல்லாஹுடைய வீடுகள், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய இடங்கள் என்கின்ற விடயத்தை கூறியவராக ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்ற போது, அஹப்புல் பிகாஇ இலல்லாஹி மசாஜிதுஹா, இடங்களிலே மிகவும் அல்லாஹுக்கு விருப்பமான இடங்கள் பள்ளி வாயல்கள். வஅபகதுஹா இலைஹி அஸ்வாகுஹா, அல்லாஹுக்கு மிகவும் வெறுப்புக்குரிய இடங்கள் கடை தெருவுகள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா பள்ளி வாயல்கள் கட்டப்பட வேண்டும், அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவைகள் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதற்கும் அவனை கண்ணியப்படுத்துவதற்கும் உரிய இடங்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனிலே வலியுறுத்திருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது. சூரா அன்-நூரிலே 36 தொடக்கம் 38வது வசனங்களிலே அல்லாஹு தஆலா ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு யுஸப்பஹு லஹு ஃபீஹா பில் குதுபி வல் ஆசால், அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், இந்த பள்ளி வாயல்கள் உயர்த்தப்பட வேண்டும், அவைகளிலே அல்லாஹுடைய திக்ர் ஒலிக்கப்பட வேண்டும், அவனை தஸ்பீஹ் செய்யப்பட வேண்டும். அவனை தஸ்பீஹ் செய்யக்கூடிய அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹுடைய நினைவை விட்டும் வியாபாரமோ அல்லது கொடுக்கல் வாங்கலோ அவர்களை திசை திருப்பாது. அல்லாஹுடைய நினைவை விட்டும், அதே போன்று இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸக்கா, தொழுகையை நிலைநாட்டுதல், ஜகாத் கொடுத்தல், இவைகளை விட்டும் அவர்களை திசை திருப்பாது. யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்கள் அதே போன்று பார்வைகள் திரளுகின்ற அந்த தினத்தை அவர்கள் பயந்தவர்களாக இருப்பார்கள். லியஜ்ஸியஹுமுல்லாஹு அஹ்ஸன மா அமிலு, அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்ததற்குரிய நல்ல கூலியை அல்லாஹ் வழங்குவான். வயஸீதுஹும் மின் ஃபத்லிஹி, அவனுடைய அருள் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான். அல்லாஹு யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தஆலா அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான் என்பதாக அல்லாஹ் சூரா அன்-நூரிலே பள்ளி வாயில்களுடைய சிறப்பை பற்றி குறிப்பிடுகின்ற போது
அதே போன்று அந்த பள்ளி வாயில்களை பராமரிக்கின்ற முஃமின்களுடைய சிறப்பை பற்றியும் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். எனவே இந்த பள்ளி வாயில்களை பராமரிக்கக்கூடியவர்கள், உயிர்ப்பிக்கக்கூடியவர்கள் ஒரு நாளையிலே 5 நேரங்கள் அந்த பள்ளிக்கு அவர்கள் வந்து செல்கின்றார்கள். அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக. அவர்களை அல்லாஹு தஆலா ஈமான் உடையவர்கள், அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா தௌபாவிலே இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், இந்த பள்ளி வாயில்களை உயிர்ப்பிக்கக்கூடியவர்கள் மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொண்டு, வல் யௌமில் ஆஹிர், மறுமை நாளையும் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், வ அகாம ஸலா, அதே போன்று தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், வ ஆத ஸகா, ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அவர்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் பயப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த சிறப்புகளை குறிப்பிடுகின்றான். ஃபஅஸா உலாஇக ஐயகூனு மினல் முஹ்ததீன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா அத்-தௌபா 18வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே ஒரு முஃமினை, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவனுடைய உள்ளம் எப்போதும் அந்த மஸ்ஜிதோடு தொடர்புடையதாக, அந்த மஸ்ஜிதை ஆர்வம் கொள்ளக்கூடியதாக அவனுடைய உள்ளம் இருக்கும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நன்மாராயத்தையும் அந்த உள்ளம் எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் என்று இமாம் அவர்கள் கூறிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த நன்மாராயத்தை குறிப்பிடுகின்றார்கள். மன் கதா இலல் மஸ்ஜிதி அவு ராஹ், எவர் மஸ்ஜிதிற்கு காலையிலோ அல்லது மாலையிலோ செல்கின்றாரோ, அஅத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னதி நுஸுலா, அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே அவருக்கு ஒரு விருந்தை, அவர் செல்லுகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் அவருக்காக ஒரு விருந்தை சுவர்க்கத்திலே அல்லாஹ் தயார் செய்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற அந்த நன்மாராயம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். அதே போன்று பள்ளி வாயில்கள் உயிர்ப்பிக்கப்படுகின்றது என்று சொல்லுகின்ற போது அந்த பள்ளி வாயில்கள் அல்லாஹுடைய திக்ரின் மூலமாகவும், குர்ஆன் ஓதுவதன் மூலமாகவும், அதே போன்று பர்லான தொழுகைகள், வணக்கங்கள் நிறைவேற்றப்படுவதன் மூலமாகவும், அதே போன்று நபிலான வணக்கங்கள் அதிகம் செய்யப்படுவதன் மூலமாகவும், மார்க்க கல்விகள் கற்கப்படுவதன் மூலமாகவும் இந்த பள்ளிகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த பள்ளி வாயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. வீண் பேச்சுக்கோ அல்லது வீணான செயல்களுக்காகவோ இந்த பள்ளி வாயில்கள் கட்டப்படவில்லை என்பதை இமாம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதே போன்று சயீத் இப்னுல் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ், முக்கியமான ஒரு தாபி, அவர்கள் குறிப்பிடுகின்ற போது மன் ஜலஸ ஃபில் மஸ்ஜிதி ஃபஇன்னமா யுஜாலிஸு ரப்பஹு, எவர் பள்ளி வாயிலே அமர்ந்திருக்கின்றாரோ அவர் அல்லாஹ்வோடு அல்லாஹ்வோடு நெருக்கமுடையவராக இருக்கின்றார், அல்லாஹ்வோடு அவர் அமர்ந்திருக்கின்றார் வேண்டும் என்பதை சயீத் இப்னுல் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். எனவே இந்த பள்ளி வாயிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இருக்கின்ற மலக்குமார்களிடத்திலே அவரை நினைவு கூறுவான் என்கின்ற விடயங்களை நாங்கள் சஹீஹான ஹதீஸ்களை காண முடியுமா இருக்கின்றது. அதே போன்று எவருடைய உள்ளம் பள்ளி வாயிலோடு தொடர்புடையதாக இருக்கின்றதோ, பள்ளியிலிருந்து வெளியில் வந்தால் கூட திருப்பி பள்ளி வாயிலுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பாக இருக்கின்றதோ, அவர் சுவர்க்கத்தின் நிழலிலே இருக்கக்கூடிய அந்த 7 கூட்டத்திலே, மறுமை நாளிலே சுவர்க்கத்துடைய நிழலிலே இருக்கக்கூடிய அந்த 7 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் அவர் இருப்பார் என்கின்ற விடயத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு மனிதர் பள்ளி வாயிலுக்கு அவர் செல்லுகின்ற போது அவருடைய சிறப்பில் ஜமாஅத்தி துதஅஃபு அலா ஸலாத்திஹி ஃபீ பைத்திஹி, ஒரு மனிதர் அவர் ஜமாஅத்தோடு மஸ்ஜிதிலே தொழுகின்ற அந்த தொழுகை இருக்கின்றதே, அது அவருடைய வீட்டிலோ அல்லது அவருடைய தொழில் செய்கின்ற அந்த கடைத்தெருவிலோ தொழுவதை விட 25 மடங்கு சிறந்ததாக இருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்றால், அவர் அழகிய முறையிலே உது செய்துவிட்டு அவர் பள்ளி வாயிலுக்கு அவர் வெளிக்கிட்டு செல்கின்றார். தொழுகின்ற நோக்கத்திலே அவர் செல்கின்ற போது லம் யக்து குத்அதன் இல்லா ருஃபிஅத் லஹு பிஹா தரஜா, அவர் வைக்கின்ற ஒரு எட்டுக்கு அவருக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது. வஹுத்த அன்ஹு பிஹா கதிஆ,
அவருடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது. அவர் தொழுதுவிட்டால் மலக்குமார்கள் அவர்களுக்காக துஆ செய்து கொண்டிருப்பார்கள். அவர் தொழுகின்ற இடத்திலே இருக்கும் வரையிலே மலக்குமார்கள் அல்லாஹும்ம சல்லி அலை, அல்லாஹும்ம அர்ஹம், யா அல்லாஹ் அவர் மீது அருள் புரிவாயாக, அவர் மீது ரஹ்மத் சொரிவாயாக என்று மலக்குமார்கள் துஆ கேட்பார்கள். வலா யஸாலு அஹதுக்கும் ஃபீ ஸலாத்தின் மன்ததர ஸலா. இன்னும் அதே போன்று உங்களிலே ஒருவர் தொழுகைக்காக எதிர்பார்த்தவராக மஸ்ஜிதிலே அமர்ந்திருப்பாராக இருந்தால் அவர் தொழுத நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே பல நன்மாராயங்களை குறிப்பிடுகின்றதை காண முடியுமா இருக்கின்றது. அதே போன்று பள்ளி வாயிலுக்கென்று இஸ்லாத்திலே மிகவும் ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கின்றது. அல்லாஹு தாலா அதற்கு ஒரு கண்ணியத்தை வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளி வாயில்களை பராமரித்த அந்த வரலாறு எங்களுக்கு காண முடியுமா இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கரத்தினால் 2 பள்ளி வாயில்களை கட்டியிருக்கின்றார்கள். முதலாவதாக குபாவில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் குபா முதலாக நபி அவர்கள் கட்டிய பள்ளி. அதே போன்று அல் மஸ்ஜிது நபவி, இந்த 2 பள்ளிகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அவருடைய கரத்தினால் கட்டி அதை அழகான முறையிலே பராமரித்து வந்தார்கள். அதே போன்று பள்ளி வாயில்களை கட்டுவதும் ஒரு முக்கியமான ஒரு அமல். அது எங்களுக்கு சுவர்க்கத்தை ஈட்டு தரக்கூடிய ஒரு அமல் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். மன் பனா மஸ்ஜிதன் யப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹ் பனல்லாஹு லஹு மிஸ்லஹு ஃபில் ஜன்னah. இவர் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவராக மாத்திரம் எவர் ஒரு மஸ்ஜிதை கட்டுகின்றாரோ பனல்லாஹு லஹு மிஸ்லஹு ஃபில் ஜன்னah, அதே போன்று ஒன்றை அல்லாஹ் தஆலா அவருக்கு சுவர்க்கத்திலே கட்டுவான் என உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸிலே வந்திருக்கின்றது. எனவே மஸ்ஜிதை பொறுத்தவரையிலே அது நல்லடியார்கள் அவர்கள் ஓய்வு பெறுகின்ற ஒரு இடமாக, முஃமின்கள் சந்தித்துக் கொள்ளுகின்ற ஒரு இடமாக இந்த பள்ளி வாயில் இருக்கின்றது. அல் மசாஜிது மஜாலிசுல் கிராம், இந்த மஸ்ஜிதில் இருக்கின்றது இது கண்ணியமானவர்களுக்குரிய ஒரு இடம் என்பதை இத்ரீஸ் அல் ஹவலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த மஸ்ஜிதிலே பல நல்ல விடயங்கள் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான நோக்கங்கள் இந்த பள்ளி வாயில்கள் நிறைவேறுகின்றன. அதில் முக்கியமாக இஸ்லாமிய ஈமானிய உறவு சகோதரத்துவம் இந்த பள்ளி வாயிலே அது உறுதி பெறுகின்றது. ஒரு முஸ்லிம் அவனுடைய இன்னும் ஒரு முஸ்லிமை இந்த பள்ளி வாயிலே சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பம் அமைகின்றது. அதே போன்று முஸ்லிம்களுக்கு இடத்திலே இரக்கமும் அதே போன்று அவர்களிடத்திலே ஒற்றுமையும் பரஸ்பரமும் இந்த பள்ளி வாயிலே நடைபெறுகின்றது. அதே போன்று ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமை பற்றி விசாரிப்பதற்குரிய, அவரை ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மஸ்ஜிதிலே நடைபெறுகின்றது. எனவே பள்ளி என்பது முஸ்லிம்கள் சந்திக்கின்ற பள்ளிக்கு நாங்கள் வந்து செல்வது என்பது இந்த இஸ்லாத்தின் மிக முக்கியமான நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் பள்ளியோடு அதிகம் தொடர்புடையவாக இருக்க வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த மஸ்ஜிதிலே அதற்குரிய ஒழுக்கங்கள் இங்கு பேணப்பட வேண்டும். இந்த மஸ்ஜித் அதனுடைய முக்கியமான ஒழுக்கம் அது அல்லாஹுடைய அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காகவும் தொழுவதற்காகவும் தான் இந்த பள்ளி வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவைகளிலே இந்த உலக காரியங்கள், வியாபாரம் செய்வது அல்லது வீணான செயல்கள் அல்லது மற்றவர்களை பற்றி புறம் பேசுகின்ற அதே போன்று சிரிப்பு அல்லது வாக்குவாதம், இப்படியான விடயங்கள் இந்த பள்ளி வாயில்களிலே தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் முதலாவது ஹுத்பாவிலே வலியுறுத்திவிட்டு 2வது ஹுத்பாவிலே அவர்கள் இன்னும் பல முக்கியமான விடயங்களை வலியுறுத்துகின்றார்கள். அதிலே மிகவும் முக்கியமான விடயம் அது ஒரு ஈமானோடு தௌஹீதோடு தொடர்புடைய ஒரு முஃமினுடைய ஈமானை பரிசோதிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுதான் அன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ் தஆலா பள்ளி வாயில்களை பற்றி கூறுகின்ற போது இந்த பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு வேறு எவரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே தௌஹீத் என்கின்ற போது நாம் மிகவும் தெளிவாக படிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ் இந்த மஸ்ஜிதிலே நாங்கள் அல்லாஹ்வை மாத்திரம்தான் அழைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் துஆ செய்ய வேண்டும். எங்களுடைய தேவைகள் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்
கேட்கப்பட வேண்டும். எங்கள் உதவிகள் அதே போன்று எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுமாறு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் கேட்க வேண்டும். ஏன் இங்கு இந்த விடயம் வலியுறுத்தப்படுவதென்றால், சில மனிதர்கள் தௌஹீதை பற்றிய சரியான தெளிவில்லாமல் ஷிர்க் வைக்கின்ற நிலைமை இருக்கின்றது. அல்லாதவர்களிடத்திலே துஆ கேட்கின்ற அல்லது அவருடைய தேவைகளை முன்வைக்கின்ற அந்த ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே இங்கு அது வலியுறுத்தப்படுகின்றது. அதே போன்று பள்ளி வாயில்களை துப்புரவாக வைப்பது, சுத்தப்படுத்துவது என்பது அது ஒரு கண்ணியமான செயலாக இருக்கின்றது. ஒரு மனிதர் அதை செய்கின்ற போது அது ஒரு கண்ணியத்துக்குரிய செயல் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே இருந்து வெளியேற்றப்படுகின்ற அந்த அசுத்தங்கள் அவைகள் அதை அதை வெளியேற்றுவதனுடைய சிறப்புகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சிறப்பித்து குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த பள்ளி வாயில்களை சுத்தம் செய்த அந்த பெண்ணை பற்றி நபி அவர்கள் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு அந்தஸ்தை வழங்கினார்கள் என்பதை எங்களுக்கு ஹதீஸ்கள் மூலமாக காண முடியுமா இருக்கின்றது. எனவே பள்ளி வாயல் என்பது அது சுத்தப்படுத்தப்படுகின்ற ஒரு இடம், கண்ணியமாக வைக்கப்படுகின்ற இடம். அந்த பள்ளி வாயலுடைய சுத்தத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று பள்ளி வாயலுக்கு நாங்கள் செல்லுகின்றவர்கள் அந்த பள்ளியுடைய கண்ணியத்தை நாங்குகின்ற இடமாக, அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற இடமாக இருக்க வேண்டும் இருக்கின்றது. எனவே அதிலே நாங்கள் துருவாடைகள் தரக்கூடிய உணவுகளை நாங்கள் சாப்பிட்டு விட்டு செல்லக்கூடாது. வெங்காயம் அதே போன்று நாங்கள் சிகரெட் பிடிப்பது, இவைகள் நாங்கள் பள்ளிக்கு செல்லுகின்ற போது அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். என்றால் மலக்குமார்கள் அதன் மூலமாக மனிதர்கள் கஷ்டப்படுவதை போன்று எங்கள் பக்கத்திலே இருக்கின்ற மலக்குமார்கள் அந்த திருவாடை மூலமாக மலக்குமார்களும் வேதனைக்குள்ளாகின்றார்கள் என்கின்ற விடயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே ஒருவர் பள்ளி வாயிலுக்கு செல்லுகின்ற போது அவர் அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்வதற்காக, அல்லாஹ்வோடு உரையாடுவதற்காக ஒரு மனிதர் செல்கின்றான். எனவே அவன் அழகிய ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டும், மனம் பூசி செல்ல வேண்டும். பள்ளிக்கு செல்லுகின்ற போது தூய்மையாக ஒரு மனித செல்லம் அவர்கள் வலியுறுத்த இந்த மாதத்துடைய நாங்கள் இருக்கின்ற இந்த முஹர்ரம் மாதத்துடைய சிறப்பை அவர்கள் இறுதியாக குறிப்பிடுகின்றார்கள். நாங்கள் இருக்கின்ற இந்த மாதம் ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே போன்று கண்ணியப்படுத்தப்படுகின்ற அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லக்கூடிய அந்த 4 மாதங்களிலே ஒரு மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்கின்றது. இதனுடைய சிறப்பை பற்றி பார்க்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று அல்லாஹ்வுக்கு ஒப்பிட்டு அல்லாஹ்வுக்கு இலாஃபத் செய்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதுவே ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பாக இந்த மாசத்துக்கு வழங்கப்படுகின்ற சிறப்பாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்ற போது அஃதலு ஸியாமி பஅத ஷஹ்ரி ரமலான் ஷஹ்ருல்லாஹ் அல்லதி ததுஊனஹு அல் முஹர்ரம். ரமலான் மாதத்துக்கு பின்னால் நோக்கப்படுகின்ற நோன்புகளிலே மிகவும் சிறப்புக்குரிய நோன்பு ஷஹ்ருல்லாஹ் அல்லதி ததுஊனஹு அல் முஹர்ரம், நீங்கள் முஹர்ரம் என்று அழைக்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய மாதத்திலே நோக்கப்படுகின்ற நோன்பு என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்திலே நாங்கள் நோற்ற அந்த ஆஷூராவுடைய நோன்பு அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நோன்பாக இருக்கின்றது. அது பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வினவப்பட்ட போது அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் முன்னைய வருடத்துடைய அந்த பாவங்களை மன்னிக்க வேண்டும் என நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூரா நோன்பை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று இந்த ஆஷூரா நோன்போடு நாங்கள் அதற்கு முன்னைய நாள் அல்லது அதற்கு பின்னைய நாள் நாங்கள் நோன்பு நோட்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். நாங்கள் அதற்கு முன்னால் நோட்கின்ற நோன்பு தாசுஆ என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு முன்னால் அல்லது அதற்கு பின்னால் எங்களுக்கு நோன்பு நோக்கலாம். அதற்கு காரணம் என்னவென்றால், வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களுக்கு நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியவர்களாக அவர்கள்
நபி அவர்களுடைய இறுதி காலத்திலே அவர்களிடத்திலே இந்த விடயம் எத்தி வைக்கப்படுகின்றது. யூதர்களும் இந்த தினத்திலே நோன்பு நோக்கின்றார்கள் என்று எத்தி வைக்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ஷா அல்லாஹ் சும்னா அல் யௌமத்தாஸி, வருகின்ற வருடத்திலே நாங்கள் இருந்தோம் என்றால் நாங்கள் 9வது நாளும் நாங்கள் நோன்பு நோட்போம் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த அடுத்த வருடத்திலே நபி அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நாங்கள் நிலைநாட்டுகின்ற அமைப்பிலே யூதர்களுக்கு மாற்றம் செய்தவர்களாக அந்த ஆஷூரா தினத்தின் முன்னைய நாள் நாங்கள் நோன்பு நோட்பது சுன்னத்தாக இருக்கின்றது. இமாம் அவர்கள் ஹுத்பாவுடைய இறுதியிலே இந்த ஜும்மாவுடைய தினம், அந்த தினத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நேரம் இருக்கின்றது. எனவே அந்த நேரத்தை நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் இந்த ஜும்மாவுடைய மீதமுள்ள நேரங்களிலே நாங்கள் அதிகம் துஆ கேட்பது, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்கின்ற இந்த அமல்களிலே இந்த ஜும்மாவுடைய தினத்தை, இந்த மீதமுள்ள நேரங்களை நாங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன விடயங்களை பேசினோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா என் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு நேரமும் கடந்த வார ஜும்ஆவுடைய